Hi friends, welcome back. நான் உங்க தேவ் கிரிஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான வீடியோ தான். இது வந்து நம்ம சாப்பாடு வந்து அன்றாட வாழ்க்கையில நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து எப்படி வெடிக்கிறது வந்து நம்ம வந்து ஈஸியா சொல்ல போறோம். அந்த process வந்து வேற எதுவுமே இல்ல. நம்ம ரெண்டு விதமா வெடிக்கலாம். ஒன்னு குக்கர்ல வச்சு வெடிக்கலாம். குக்கர்ல வெடிச்சினா ஈஸியா முடிச்சிரும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்திரம் வச்சு வெடிக்கிறது. இந்த மாதிரி பாத்திரம் வச்சு வெடிச்சீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு யூஸ் ஆகும். ஒன்னு சாப்பாடு கிடைக்கும் ப்ளஸ் வந்து அதுல வர கஞ்சி தண்ணி நம்ம வந்து ஈஸியா நம்ம எடுக்கலாம். அந்த கஞ்சி தண்ணி குடிச்சா நம்ம உடம்புல இருக்கிற அந்த பிசுப்பு நம்ம உடம்புல இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா நம்ம கால்சியம் வரும். கால்சியம் நம்ம உடம்புல வந்து பெயின் ஜாயிண்ட் பெயின் எல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா குடிச்சா நல்லா இருக்கும். அது ஒரு விஷயம். இப்போ நம்ம குக்கர்ல வெடிக்கிறது வந்து எப்படின்னு சொல்ல போறோம். குக்கர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ்ல வந்து தண்ணி நீங்க ஒரு கிளாஸ் அரிசி எடுத்தீங்கன்னா 2 கிளாஸ் தண்ணி, ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஊற்றணும். இது நீங்க வந்து பண்றது எதுலன்னா குக்கர்ல பண்றதுக்கு. பட் ஆனால் நீங்க வந்து இதுல பண்றது எப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓட்டடை வச்ச வந்து தட்டு வாங்கிக்கிங்க. ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி. எங்க வீட்டில் பாத்தீங்கன்னா நாங்கள் 2 கிளாஸ் அரிசி போடுறோம். இந்த 2 கிளாஸ் அரிசி போட்டு இந்த நெக் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணி நம்ம கொண்டு வந்துடுறோம். கொண்டு வந்துட்டு நம்ம வந்து அரிசி வந்து ஈஸியாக நம்ம பார்த்துலாம் வெந்திருக்கான்னு பார்க்கறது எப்படின்னா நம்ம அரிசியை நம்ம வந்து கிண்டி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா சீக்கிரம் பிரச்சனை இல்லை, அர்ஜென்ட்டுக்கு ஆபத்து ஒன்றும் இல்லை. இது மாதிரி எடுத்துங்க. ஏதாவது ஒரு அரிசி இந்த மாதிரி எடுத்துங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் அமைக்க பாருங்க. அமுக்கின ஒன்று பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீயாக வந்து இதாகணும், மையணும். ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் கையில் தான் பிசுபாக இல்லாமல் கையில் நல்லா ஃபுல்லாக அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரைஞ்சிடணும். ஒரே இதில் வந்து அமுக்கும் போது கரைஞ்சிடணும். அது மாதிரி இருந்தால் அரிசி வெந்துருச்சுன்னு அர்த்தம். வெந்துருச்சுன்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்திரம் ஒன்று எடுத்துட்டு அந்த பாத்திரம் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தட்டை போட்டு ஃபில்டர் பண்ணி ஒரு கிளாஸ் ஒன்று வச்சிட வேண்டியது தான். அந்த கஞ்சி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குடிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கும் போட்டுக்கலாம். தலைக்கு போட்டால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் ஃபால் அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து யாரும் எடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம சைனா அந்த இதெல்லாம் கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆளுங்க ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நல்லா ஷைனிங்காக இருக்கும். அது எப்படி பண்ணுறாங்கன்னா நம்ம இந்த தண்ணி வந்து அரிசி கழுவுறோம்ல, ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி கழுவி தண்ணியை வந்து ஊற்றிருங்க. 2வது வாட்டி கழுவும் போது ஒரு தண்ணி வருது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எடுத்து வச்சுட்டு நீங்கள் தலைக்கு போட்டுங்க. தலைக்கும் போடலாம், பட் நீங்கள் வந்து மூஞ்சிக்கும் போடலாம். மூஞ்சிக்கு போட்டால் மூஞ்சி அப்படியே ஷைனிங் அப்படியே தக்கன்னு அப்படியே தங்கம் ஆயிடுவீங்க. எல்லாம் அப்படிதான் ஆயிடுவீங்க. அது பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், A few moments later. அதேதான். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, bye from தேவ் கிரிஷ்.